ஒரு ஈ இருந்துச்சான். அந்த ஈயினுடைய மம்மி அந்த ஈ கிட்ட சொல்லிச்சான், நீ எங்க வேணாலும் போ, இந்த பளபளன்னு ஒரு காகிதம் இருக்கும், அந்த காகிதத்துல மேல மட்டும் உட்காராத. உங்க அப்பா இருக்காருல்ல, அவர் அதுலதான் செத்து போனாரு, நீ அங்க மட்டும் உட்காராத. இது இப்படியே பயந்துகிட்டே இருந்துருச்சு. அந்த பளபளப்பு காகித பக்கத்துல போவே இல்லை. கொஞ்ச நாள் போக அம்மா போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த பளபளப்பு காகிதத்துல போய் உட்காரதும் வர்றதுமா பயங்கர சாகசம் பண்றாங்க. இந்த ஈ பாக்குது. அவங்களுக்குலாம் அம்மா இல்லையா, அவங்க அம்மா எல்லாம் சொல்லலையா, அவங்க மட்டும் விளையாடுறாங்க. நான் மட்டும் அங்க போக கூடாது, எங்க அம்மா சொல்லிருச்சே. அது அந்த பசங்களை பார்த்து பார்த்து மனசு இதாகி ஒரு வாட்டி என்ன பண்ணுச்சு, தானும் போய் பார்த்துருவோன்ட்டு ஓடி போய் அந்த பளபளப்பு காகித மேல அப்படி போகாம கிட்ட போயிட்டு அப்படி பறந்து வந்துருச்சு. காகிதம் ஒன்னும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணலையே. ஏன் இந்த அம்மா என்ன பயமுறுத்துச்சு? மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போய் ஜாலியா இருக்கிறாங்க. இது மறுபடியும் என்ன பண்ணுச்சு, நேரா போய் சும்மா ஒரு காலை மட்டும் அப்படி தொட்டுட்டு வந்துச்சு. ஒன்னும் நடக்கல. பாரு, அது நம்ம போயிட்டு வரோம், அது ஒன்னும் செய்யல, எங்க அம்மா இதை வேணான்னு சொல்லிச்சேன்னு. மறுபடியும் போய் கொஞ்ச நேரம் பறந்து பறந்து திரிஞ்சு அது மேல உட்காந்துச்சு. பாருங்க, அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன்னா தன் முகம் தானே தெரிகிறது, பளபளப்பாக இருக்கிறது, வழுக்குது. அப்படி ஓடி கீடி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பறந்து வந்து 2-3 வாட்டி பறந்து பறந்து வந்து ஜாலியா விளையாடிருச்சு. 4வது தடவை பறந்து போச்சு. அது போய் ஜாலியா விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதுல உட்காந்துச்சு. அந்த சுகத்துல படுத்து தூங்கிருச்சு. முழிக்குது. முழிச்சா தன்னுடைய ஒரு ரெக்கை இருக்குல்ல, அதான் அந்த காகிதத்துல ஒட்டிக்குச்சு. அதால பறக்க முடியல. பறக்க இழுக்குது. கண்டிப்பா அது பறக்கணும்னா அந்த ரெக்கையை அது இழந்தாகணும். நான் இங்க கதையை நிறுத்துறேன். அது ரெக்கையை இழந்துச்சா வாழ்க்கையை இழந்துச்சாலாம் நான் கதை சொல்ல விரும்பல. அந்த ஈ என்ன பண்ணுச்சு, எது நமக்கு பாவம், எது நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீது மோகம் கொண்டு ஒன்னும் கிடையாதுன்னு கிட்ட போயிட்டு வரோம். 4 வாட்டி 5 வாட்டி போயிட்டு வரும்போது ஒன்னும் இல்ல, ஜாலியா தான் இருக்குது. ஆனால் போய் கடைசியாக சிக்கிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட மாய வலைதான் இந்த பளபளப்பு காகிதம். அந்த காகிதம் இருக்குல்ல, குடியாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், தகாத உறவாக இருக்கலாம். இது எல்லாம் வலைகள். முதலில் போனால் சுகமாகத்தான் இருக்கும், ஒன்னும் பெரிய ஆபத்தா தெரியாது. ஆனால் ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ ஏற்படுத்தாமல் அந்த பழக்கங்களில் இருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான சத்தியம். ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளை, மனதில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், சில சந்தோஷங்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்துவிட முடியும். அந்த சந்தோஷம் என்கின்ற போதைக்குள் போய் சிக்குகின்ற பொழுது அதனால் வரக்கூடிய வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ.